இந்த மைன் ரிவர் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பிராங்க்பர்ட்ல இருக்க மைன் ரிவர். இன்னைக்கு அரசு விடுமுறை. அதனால மக்களால பார்க்க முடியல தெருக்கள்ல. ஒரு சில பேர் மட்டும் ரன்னிங், ஜாக்கிங் போயிருக்காங்க. அத தாண்டி நெறைய மக்கள் பாருங்க. இந்த கயாக்கிங் பண்ணிருக்காங்க பாருங்க. ஜூம் பண்றேன். பேராவும் பண்றாங்க, சோலோவும் பண்றாங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ்ல பண்றாங்க. சரி பெரிய வரல. இவங்க இவங்க ஃபிட்டா இல்லாம பெட்ஸும் சேர்த்து வந்து இவங்க ஃபிட்டா வச்சுக்க ட்ரை பண்றாங்க. அதான். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அழகா தென்றல் காத்து, நல்ல வெயில் இருக்கு. ஆனா சுடுவதில்லை. இதமா இருக்குங்க. நல்ல பிரீஸ் இருக்கு. எனக்கு கோல்டா இருந்தாலும் நான் வெளிய வரேன். வெளிய வந்து கொஞ்சம் நடக்க ட்ரை பண்றேன். அப்பதான் இம்யூனிட்டி பெட்டர் ஆகும். பாருங்க. ஹேக்கிங் பண்றாங்க. சூப்பரா இருக்கு. பார்க்கவே அழகா இருக்கு பாருங்க. இது ஒரு பேரா பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டம் தெரியாது. பேசினே செய்யலாம். வாவ்! இதனால ஃபிட்டா இருக்காங்க. இருக்க மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் வந்து ஃபிட் ஆகுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, வந்து நெறைய ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. அதுதான் காரணம். பாருங்க. ரிலாக்ஸ்டா டென்ஷன் இல்லாம அப்பப்போ ஒரு பிரேக் எடுத்துட்டு போ வேண்டியதுதான். வாவ்! திருப்பாங்க நெனைக்கிறேன் ஆக்சுவலா. இந்த பக்கம் திருப்புறாங்க. காற்றோட திசைக்கு ஏத்த மாரி திருப்புறாங்க. அங்க பாருங்க. ரைட். பிரிட்ஜ் போகுது. நல்ல வியூ. திரும்ப பின்னாடியே போறாங்க. இப்பதான் வந்தாங்க. அங்கருந்து வந்தாங்க. அந்த பிரிட்ஜ்ல இருந்து இங்க வந்தாங்க. திரும்ப ரிட்டர்ன் போறாங்க. இது வந்து எந்த இலக்கும் கிடையாதுங்க. இலக்கு எதுவும் கிடையாது. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஹேக்கிங் பண்றாங்க. அவ்வளவுதான். டயர்டா இருக்குது. அவங்க ஃபுல்லா ஓட்டுவாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. ஸோ ஃபிட்னஸ்க்காக பண்றாங்க. எதுவும் வந்து அவங்களுக்கு எதுவும் பெருசா குறிக்கோள் இருக்க மாரி தெரியல. ப்ராபப்ளி ஏன்னா காம்படிஷன்ல கலந்துப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கு வந்து பயிற்சி பண்ற மாரி இருக்கலாம். பாருங்க. அதாவது என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல தான் வந்து ரோடு காலியா இருக்கு. மக்கள் யாரும் இல்ல. இங்க பாருங்க பிராங்க்ஃபர்ட்டோட மெயின்ல இருக்கோம் நம்ம. சிட்டி சென்டர்ல. இங்கேயும் மக்களே காணோம் பாருங்க. காலியா இருக்கு. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். அடுத்த தடவ பார்க்கலாம்.